நாட்களுக்கு முன்னாடி தொடங்குனதுக்கே நிறைய ஆதரவுகள் கிடைச்சிருக்கு. ஆனா அது அப்படியே இருக்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் தான். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? கின்னஸ் ரெக்கார்டுக்காக. இந்த மாதிரி பண்ணா புக்ல போட்டுருவாங்களா? பின்ன போட மாட்டாங்களா? உலகத்திலேயே முதலா சீட்டு கட்ட வச்சு பிரமிட் செஞ்சது இந்த பப்பந்தான்னு உலகம் மொத்தமும் சத்தமா சொல்லும். இந்த மாதிரி பண்ணா சீக்கிரமாவே உங்க பேரை புக்ல போட்டுருவாங்க. ஏன் சிரிச்ச? எதுக்கு சிரிச்ச? சும்மா நல்லா தெரிஞ்சுக்கோ. இது போல கோட்டை மாதிரி ஒரு வீட கட்டி அந்த வீட்டுல பால் காய்ச்சணும். அதுதான் என்னோட ஆசை. ஐயோ, அன்னைக்கு இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறது தான் என்னோட ஆசைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ புதுசா சொல்றீங்க. அதுவும் எனக்கு ஆசைதான், இதுவும் எனக்கு ஒரு ஆசைதான். இது எல்லாத்தையும் நான் சரியா பண்ணனா கின்னஸ் புக்ல என் பேரு எல்லா பேஜ்லயும், என் பேரு என் போட்டோ, என் பேரு என் போட்டோ. இதான் என்னோட ஆசை. நல்ல ஆசைதான். அது சரி, நீ என்கிட்ட வாங்கின பணம் எங்க? 500 ரூபாய் கடன் வாங்கினீங்க. பணத்தை கொடு, பணத்தை கொடு, பணத்தை கொடு. குடு சொல்றேன்ல, குடு. நான் இந்த வீட்ல தானே இருக்கேன், நான் சீக்கிரமாவே கொடுத்துறேன். கொடுத்துறணும். கொடுத்துறேன். ஆமா, உன் கூட ஒரு இருப்பாளே, அவளை எங்க காணோம்? உன் கூட இருந்த பொண்ணு எங்க? மாலுவா? ஆமா, அவளை வீட்ல வச்சு பூட்டிட்டாங்க. வீட்ல வச்சு பூட்டிட்டாங்களா? ஏன் பூட்டிட்டாங்கன்னு சொல்லல, வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னேன். ரீத்து வீட்டுக்கு போயிட்டா. அப்ப அடுத்த மாசம் வாடகை வராது. அப்புறம் எனக்கு டைட் ஆயிடும். 500 ரூபாய் கொடுத்துடணும். சரி சரி கொடுத்துறேன். ஹலோ, பப்பன் சயின்டிஸ்ட் தான். ஆமா, சொல்லுங்க, என்ன வேணும்? அப்படியா? வேண்டாம், நாங்க வரேன், நானே வரேன். வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இங்க அவதான் பைத்தியம்னா எல்லாரும் பைத்தியமா தான். இந்த டீப்பாய் எடுத்து அங்க வச்சிடணும். புரிஞ்சுதா? எப்பவும் இங்க கிளீனா இருக்கணும். சுத்தம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே? ஏமா கனிமா, மார்னிங் வித் காஃபி. ஐயோ, இந்த பைத்தியமா. What did you say? இல்ல, இப்ப நீ என்ன சொன்ன? ஓ சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது? You dirty கண்டரி girl. You know English, you know speak. I speak English. அடச்சே, நீ பேசுறதெல்லாம் இங்கிலீஷ். நான் பேசுறது இங்கிலீஷ் இல்லாம நீ பேசுறது இங்கிலீஷ். உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுவேன்னு? ஏதோ பெருசா பேசுற. என் டைரக்டர் பத்தில உனக்கு எதுவுமே தெரியாதுடி. அட பைத்தியமே, இங்கிலீஷ் தெரியாத உன்கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேசுனது என்னோட தப்பு தான். இனிமே உன்கிட்ட நான் இங்கிலீஷ்ல பேச மாட்டேன். உன்னை விட நான் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவேன், சரியா? எனக்கும் தெரியும். இங்க பாரு, என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுனேன்னு வையே. நான் எங்க இன்சல்ட் பண்ணேன்? சரி, இப்ப இன்சல்ட் பண்ணாதான் என்ன? இதுக்கப்புறம் என்ன இன்சல்ட் பண்ணி பாரு, உன் கண்ணை பழுத்துரும். புரியுதா? இங்க பாரு, எனக்கு கராத்தே எல்லாம் தெரியும். என்ன சமையல் முடிஞ்சிச்சுன்னா நீ போ, நான் காஃபி போடணும். இன்னும் சமையல் முடியல, எனக்கு பிரியாணி செய்யற வேலை எல்லாம் இருக்கு. உனக்கு இடத்த விட முடியாது. என்ன பண்ணுவ? இங்க எல்லாமே உன் விருப்பம் தானே. நகரே, நான் காஃபி போடணும். சொல்ற, மறுபடியும் இன்சல்ட் பண்ற. இங்க பாரு, உனக்கு சப்போர்ட்டா அந்த குண்டு பொண்ணு வந்துட்டாங்கிறதுனால என்ன தேவையில்லாம சீண்டி பாக்காத. என்ன மறுபடியும் இன்சல்ட் பண்ண என்னோட வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது இருக்கும். உன் வித்தைய வேற எங்கயாவது காட்டு போ. சொல்லிட்டே இருக்கேன்,
வாடி நான் யாருங்கறத உனக்கு காட்டுறேன். வாடி 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 சண்டைக்கு வாடி 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 வாடின்னு சொல்றல வாடி. கதகளி ஆடிக்கிட்டு இருக்க. கராத்தே தெரியும் என்ன பயமுறுத்திட்டு இருக்கா. கராத்தேவா? குரங்கு டான்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு. ஹலோ, உன் ஆன்ட்டிக்காக தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஏன் ஆன்ட்டியா? ஏன் ஆன்ட்டி யாருன்னு தெரியுமா? தெரியுமான்னு கேட்டேன். ஏய் இங்க பாருடி வைக்கிட்டலாம். இங்க பாரு. இங்க இங்க. For your information, எனக்கு ஆன்ட்டி இல்ல. இருக்கிறவங்களையும் சரி இல்லாதவங்களையும் சரி யாரையா இருந்தாலும் மரியாதையா பேசு போ. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நல்லா வேணும் உனக்கு. நீ சுத்திட்டு இருக்கணும், உங்களை நான் விட்டுட்டு போறேன். நீ கலக்கிட்ட குஷ்பு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? நான் போட்டு தரேன். நான் போட்டு தரேன். காஃபி வேணுமா டீ வேணுமா? காஃபி. ஓகே. உன்ன லட்சு என்ன விடு. வேண்டாம் கோவத்துக்கு அவளை கொல்லணும். வேண்டாம் குஷ்பு சொன்னா கேளு. ஓ என்ன விடுங்க பாப்ஸ். இதுல ரெண்டுல ஒண்ணு நான் பாக்குறேன். வருகால என் தலையில தண்ணி ஊத்திட்டா. என்ன பிடிக்கிறத விட்டுட்டு முதல்ல அவளை பிடிங்க பாப்ஸ். நிறுத்துங்க நிறுத்துங்க. தினம் தினம் இந்த வீட்ல ஒரு கலவரத்தை உண்டாக்குறீங்க. லட்சு, பிரச்சனை நடக்கும்போது நீ தானே கூட இருந்த. சொல்லு என்ன நடந்துச்சு? நான் சொல்றேன். இந்த பாப்பு இருக்கால, இந்த பாப்பு நம்ம குஷ்போட அத்தைய பத்தி பேசிட்டா. அது மட்டுமா நடந்துச்சு? அத கேட்டு கோவமாயிட்ட குஷ்பு அவளை அடிக்க போனா. அதுக்கு பழி வாங்குறங்கிற பேர்ல இவ மேல தண்ணி ஊத்திட்டா. ஆனா நான் ஒண்ணும் செய்யல பாப்பா. நான் வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன். குஷ்பு, எனக்கு தெரியாம ஆன்ட்டி உனக்கு எங்க இருந்து வந்தாங்க? அதுதான் நானும் சொன்னேன். எனக்கு ஆன்ட்டி இல்லன்னு அவள. நிறுத்து 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 நிறுத்து. நீ ஏன் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் கை வாங்குற? பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஏரியாவுல கவிதர் பப்பனுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அத கெடுத்துறாதீங்க. எதனால எதனால அந்த நல்ல பேரு எதனால கிடைச்சது தெரியுமா? நான் ஒரு கோவக்காரன் கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்சவன் நினைக்கிறாங்க. அதனால இனிமே எல்லாரும் இந்த வீட்ல இருந்து சத்தம் வெளியில கேட்காம பாத்துக்கங்க. கை கொடு. 2 பேரும் கை கொடுங்க. காம்ப்ரமைஸ். கொடு. என்ன பண்ற? உன் கை கொடு. கையை கொடு. 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. சரியா? குஷ்பு, ஏன் இப்படி பண்ற? நீ இப்போ இத காரணமா வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஐயோ பாப்ஸ், நான் என்ன பிரச்சனையை உருவாக்க போறேன்? ஆலியும் மண்டியும் பாரு. லட்சு, அவ என்ன வேலை பாக்குறான்னு உனக்கு தெரியுமா? ஏதோ பெரிய வேலைதான் பாக்குறா. இல்லனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு Dress போட முடியுமா? நிறைய பணம் இருந்தா தானே அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அவளை பத்தி வேற டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்க? எனக்கு கொடுத்தத அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். நீ எதுவும் திருப்பி கொடுக்க வேணாம், விட்டுடு. அப்படியெல்லாம் விட முடியாது. எனக்கு தூக்கம் வராது. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். மச்சி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாம இரு. லட்சு, நாம அவளை ஃபாலோ பண்ணலாம். யாரு? அவளை. நீ வந்துட்டே இல்லையாடா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் குஷ்பு. தேவையில்லாம பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனையும் வராது. நாம அவளை ஃபாலோ பண்றோம். வா. வேண்டான்னு சொல்றல. வா. எங்க போயிட்டா?
ஏய் அங்க பாரு அதோ அதோ அதோ, அங்க இருக்கா வா வா ஒளிஞ்சுக்கலாம். இவ உட்கார்ந்து இருக்கிறது யார் வண்டியா இருக்கும்? அவளுக்கு தெரிஞ்சவங்களோட தான் இருக்கும். பாக்கெட்ல இருந்து ஏதோ எடுக்கிற பாரு. அப்படியா? நமக்கு தெரியாத அவளோட ஃப்ரெண்ட் வண்டியா இருக்கலாம்ல. சரி, இதுக்கு முன்னாடி அவ வண்டியில போயிருக்காளா? இல்ல ஆட்டோல போய் தான் நான் பாத்திருக்கேன். ஆனா வண்டி ஏய், அவ வண்டி எடுத்துட்டு போறா. வா வா வா, நாமளும் போலாம். வா, நாம எதுக்கு போகணும்? கேப் இல்ல, ஆட்டோல போலாம். வா வா ஏய், சொன்ன கேளு, வேண்டாம். வா. அதோ அதோ அங்க போறா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க போங்கண்ணா. போங்கண்ணா. அண்ணா அவளை பிடிக்கணும்னா சீக்கிரம் போங்க போங்க. அண்ணா போங்கண்ணா சீக்கிரம். அண்ணா கொஞ்சம் வேகமா ஃபாஸ்டா போங்கண்ணா. போறாளே அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் சொன்னேன்ல, போங்கண்ணா. அவ பெரிய திருடிதான். ஆமாண்டி, முதல்ல அவளை புடிச்சாகணும். சரியான திருடியா இருக்கா. திருடி. சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா போங்களேண்ணா. நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. நான் எதையோ ஸ்மெல் பண்றேன். நல்ல சிக்கன் ரைஸ் ஸ்மெல். பக்கத்துல ஏதோ பிரியாணி கடை இருக்குன்னு நினைக்கிறேன். போலாமா? அட விஷயம் அது இல்ல. அவ பாடி லாங்குவேஜ் பாத்தியா? அதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ எதையோ மறைக்கிறா. யாருக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா? அங்க பாத்தியா? அங்க ஒரு ஆள் வந்திருக்கான். ஆ. ம். வீடியோ எடுப்போம். ஆ. எனக்கு தெரிஞ்ச அவ வண்டியை திருடி மத்தவங்க கிட்ட விக்கிறான்னு நினைக்கிறேன். அவ காசு வாங்கிட்டு திருட்டு வண்டி விக்கிறா. அப்படின்னா இதுக்காக தான் அன்னைக்கு என்ன ஒருத்தர் துரத்துக்கிட்டே வந்தாரா? அவ ஒரு படிச்ச திருடி. அவ வழியில போய் தான் அவளை சரி பண்ணணும். நிச்சயம் நான் இத வெளியில கொண்டு வருவேன். என்ன வெளியே கொண்டு வருவியா? நான் சொன்னது அது இல்ல. வா சொல்றேன். ம். எவ்வளவு நாளாச்சு நீ என் கையை விட்டு போய்? இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன். ஹாய், இந்த பொம்மை துப்பாக்கி எங்க இருந்து வாங்குனீங்க? பொம்மையா? இது ஒண்ணும் பொம்மை இல்ல, ஒரிஜினல் கன்னு. அது சரி, இத வச்சு எதையாவது சுட முடியுமாப்பா? சுட முடியுமாவா? சுடுகாட்டுவா சொல்லு. இது என்ன உண்மையான கன்னா? இந்த கன்னு என் கையில இருக்கும் போது சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு எதுவும் சொல்லிடாது, புரிஞ்சுதா? உங்களுக்கு இது யார் கொடுத்தது? என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வில கேக்குற? ஒரு ஆர்மிக்காரனுக்கு யார் கொடுக்கணும்? அவன் வரும்போது எடுத்துட்டு வருவான்ல. ஓ, கொஞ்ச நாள் இது என்கிட்ட இல்ல. இத நான் சர்வீஸ் கொடுத்து வச்சிருந்தேன். இப்பதான் திரும்பி வந்தது. இதுக்கப்புறம் தான் இதை எடுத்துக்கிட்டு நான் வேட்டைக்கு போகணும். இத வச்சு கொக்கு சுடுவீங்கல்ல? நானும் சின்ன பிள்ளையில நிறைய கொக்கு சுட்டிருக்கேன். வேட்டைக்கு போகணும் சொல்றேன், கொக்கு பிடிக்க சொல்றேன். இதுக்கப்புறம் இத மாதிரி பேசுன சுட்டுடுவேன். சுடட்டுமா? சொல்லு. ஐயோ என்ன? வேண்டாம், சுடாதீங்கப்பா. சும்மா சொன்னேன். ஐயோ பயப்பட வேண்டாம். உங்களை யாரையும் நான் சுட மாட்டேன். வாங்க உள்ள வாங்க. நீங்க பண்றது சரிதான் குட்டி மாமா. சில உண்மை வெளியே வந்தா சில பேரை சுட்டு தள்ளதான் தோணும். யார? இங்க இருக்கிற ஒரு ஆளுதான். அவ சாதாரண ஆள் இல்ல, ஒரு பெரிய திருடி. ஆட்டுத்தோல் போத்துன ஒரு நரி. அதுவும் அப்பாவிங்களோட ஸ்கூட்டர் எல்லாம் திருடி மறைச்சு விக்கிற ஒரு நரி. நம்ம வீட்ல அப்படி ஒரு ஆளு யாரு? அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க இங்க இருக்க கூடாது. அந்த மாதிரி இங்க ஒரு திருட்டு நரி இருக்குன்னா அதை இன்னைக்கே நான் பார்பிக்யூ ஆக்குறேன். இன்னைக்கு மதியான லஞ்ச் அதுதான். சொல்லுங்க, எங்க அந்த நரி? எங்க? புஷ்பா, அந்த வீடியோ சொல்லுங்க காட்டு. சீக்கிரம். எங்கன்னு காட்டுங்க சீக்கிரம், உடனே காமிங்க. மரியாதையா போன குடு. கேட்க முடியாது, நீ திருடு. பாப்பு என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்சிமா, நீ போய் என்ன ரொம்ப தலை பண்றா. ஐயோ சொன்னா கேளுங்க, அது ஒரிஜினல். அத வச்சு விளையாடாதீங்க, அதுக்குள்ள தோட்டா இருக்கு. சொன்னா கேளுங்க பாப்பு, சொன்னா கேளு, அது ஒரிஜினல். சொல்றது கேளு, ஏதோ தப்பா நடந்துரும். சொன்னா கேளு பாப்பு.
குட்டி மாமா ஐயோ எனக்கு இந்த துப்பாக்கி வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இல்ல வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இல்ல உனக்கு வேணும்னு இல்ல கேட்கல, நீயே வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ. இந்தா. இல்ல எப்படியும் எனக்கு உன் மேல வேண்டாம். திருட்டு கேஸ் இருக்கு. சோ இந்த கொலைகேசி நீயே ஏத்துக்கோ. இந்த புடிச்சுக்கோ. அடே என் குட்டி மாமாவை கொன்னுட்டல. நான் ஒண்ணும் பண்ணல. வேண்டாம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? நம்ம நல்லதான் நினைக்கிறோம், ஆனா நடக்கிறது அதுக்கு ஆப்போசிட் அப்படியே மாறிடுது. ஆனா அதுக்காகலாம் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.